ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சத்தான ராகி களியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னியும் செய்ய போகிறோம். இது ஒரு சத்தான சிறுதானிய உணவு. இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இது நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ஒன்றா நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நான் 1.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் 200 மில்லி கப்பில். அதுக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கட்டி இல்லாமல். 1.5 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ 1.5 கப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கனமான குக்கர் வச்சுக்கிடுவோம். இல்லாட்டி வேறு கனமான பாத்திரம் வச்சுக்கிடலாம். அதில் மிச்சம் 1.5 கப்பு தண்ணியை விட்டுக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நான் பருப்பு கடைகிற மத்து தான் வீட்டில் இருக்குல்ல, அதை தலைகீழ திருப்பி வச்சு அந்த இதை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம். நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் துடுப்பு இருந்தாலும் கலந்து விட்டுக்கிடலாம். இல்லாட்டி கரண்டி வச்சு கூட கலக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே கலந்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வரும். அப்புறம் அடுப்பை கூட்டி வச்சோம்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். மாவு வேகாது. இப்போ நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுட்டு நம்ம கையில் அதை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு அருமையான சத்தான ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இது கால்சியம் சத்து இதில் நிறைய இருக்குது. அப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த களியை சாப்பிடலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். எலும்புக்கும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். இதை சாப்பிட்டோம்னா கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நோய் இல்லாமல் இருக்கணும்னா இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது இதில். குழந்தைகள்லேருந்து இப்போ வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இந்த உருண்டை எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை ஒரு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிடுவோம். அந்த நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தாதான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். ஆற வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறமா பூண்டு போட்டுட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு மிளகாய் வத்தல் ஒரு 3 போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு தேங்காய் பத்தை 2 பத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வேர்க்கடலையும் வறுத்ததை போட்டுட்டு அந்த பூண்டு மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டுட்டு நல்லா புளி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு இதை இப்போ சட்னியில் கொட்டிக்கிடுவோம். இப்போ அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி களிக்கு வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறமா விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சுவையான ராகி களியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.